வெண்பாவ முழுசா காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே ஹாப்பியா இருந்த அந்த ஒரு சமயத்துல இப்போ டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆக போகுது. அதாவது வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்த நம்ம மல்லியும் சரி, இல்ல மத்தவங்களும் சரி, இதுல ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அதாவது வெண்பாவுக்கு நியூரோ சர்ஜன் அப்படின்ற டாக்டர் பார்க்கணும். வெண்பாவோட உடல்ல ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் பிக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது மல்லி வெண்பாவை காப்பாத்தின ஒரு சந்தோஷத்துல இதை டோட்டலா மறந்துட்டாங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா நிக்கிறது. ஏன்னா வெண்பாவுக்கு அடிக்கடி பிக்ஸ் வர்றதுனாலதான் அந்த ரவுடிங் இருந்துட்டு வெண்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சே பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா நியூரோ சர்ஜனை பார்த்து என்ன ஏது பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாதாரணமா கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிக்ஸ் வெண்பாவால எதுவுமே பண்ண முடியல, அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இன்னொரு பக்கம் மல்லி இருந்துட்டு வெண்பாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மல்லிக்கு தான் சில வைத்தியம் எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த வைத்தியத்தெல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லிக்கு அந்த அதாவது அந்த நர்ஸ் போன் பண்றாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கா வெண்பா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கிற நர்ஸ்னாலதான் இப்போ அடுத்தடுத்து வெண்பாவை காப்பாத்துறதுக்கு உதவியா இருந்தது. ஏன்னா அங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த யூடியூப் வீடியோல கமெண்ட் பண்ணதும் மகாலட்சுமி தான். அதே மாதிரி இங்க நம்ம மல்லி போலீஸ் எல்லாம் விசாரிக்கும் போது தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பா இங்கதான் இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்பிடென்டோட சொல்லி கடைசியில மல்லிக்கு உதவி பண்ணி வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வர வரைக்கும் மகாலட்சுமி உதவி பண்ணாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்மளால மறுக்கவே முடியாது. அதே மாதிரி வெண்பா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசாரிக்க வேண்டியதும் அவங்களோட கடமை தான். அந்த ஒரு டைம்ல தான் மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி வெண்பாவுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை பத்தி சொல்றாங்க. அப்பதான் அந்த மகாலட்சுமி நர்ஸ் இருந்துட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்தின ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம், இந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ அந்த ரவுடிங்க வெண்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்ததுக்கான காரணமும், அதே மாதிரி நியூரோ சர்ஜன் வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா இருந்ததுக்கான காரணமும் வெண்பாவோட உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். அதாவது நியூரோ சர்ஜன் டாக்டர் பார்த்து வெண்பாவோட உடல்நிலையை கியூர் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வெண்பா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. நம்ம அந்த ஒரு பிரச்சனையில நியூரோ சர்ஜனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். அதாவது ரவுடிங்க கிட்ட காப்பாத்துற ஒரு விஷயத்துல கண்டிப்பா வெண்பாவோட உடல்ல ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சீக்கிரமா வெண்பாவை காப்பாத்துங்க. ஏன்னா அடிக்கடி பிக்ஸ் வரக்கூடாது. பிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். நானும் கிளம்பி வெண்பாவை பார்க்கறதுக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகாலட்சுமி கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு நர்ஸ். அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, கேஸ் டீடைல்ஸ்ல அதுல எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே டாக்டர் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேஸ் ஃபைலையே இப்போ மகாலட்சுமி நர்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. அதே மாதிரி இப்போ விஜயும் மல்லியும் வெண்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இப்போ டாக்டர் என்ன சொல்ல போறாரோ ஏது சொல்ல போறாரோ அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு டைம் இந்த பிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே நம்ம வெண்பாவுக்கு பிக்ஸ் வர்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்போ அடிக்கடி வர்றது உண்மையிலேயே உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் டாக்டர் டாக்டர் கேட்கிறாரு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பிக்ஸ் வந்திருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லி, இதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் கியூர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது வெண்பாவுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் கிட்டயும் மல்லி கிட்டயும் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது விஜய், மல்லி நீங்க 2 பேரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கணும். அதாவது வெண்பாவோட உடல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இதுல இவங்களுக்கு ஒரு இது கெமிக்கல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு போதை பொருள் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயத்த சொல்றாங்க. அதாவது இப்போ வெண்பாவோட உடல்ல இந்த மயக்க மருந்தோ இல்ல மத்த ஏதாச்சும் ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த அவங்களோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுக்கான காரணம். இந்த பிக்ஸ் வர்றதுக்கான காரணம். அதுவும் ஓவர் டோஸ் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அது அளவோட கொடுத்திருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்போ வெண்பாவை காப்பாத்துறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே கூட இப்போதைக்கு வெண்பா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வெண்பாவோட உடல்ல ஏற்பட்ட மாற்றம் கண்டிப்பா வெண்பாவோட உயிரியை குடிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது. அதனால நம்ம உடனடியா நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இது சாதாரணமா தெரிஞ்சாலுமே கூட இது மிகப்பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ
அந்த டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நியூரோ சர்ஜனை வந்து பார்க்கணும். அவங்க பார்த்து என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா இது நம்ம அதாவது இந்த டாக்டர் வந்து ஜெனரல் டாக்டர். அவருக்கு என்ன தெரியுமோ அத வந்து பார்த்து சொல்லிட்டாரு. அடுத்ததா நியூரோ சர்ஜன் வந்து அவரு தான் வந்து இத பார்த்து சொல்லணும். நாளைக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டுறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு எப்படியாச்சும் என் பொண்ண காப்பாத்தி குடுத்துருங்க. என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, விஜய் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்து நியூரோ சர்ஜன் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அத பண்ணிக்கலாம். ஏன்னா விஜய் இருந்துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் பொண்ண காப்பாத்துருங்க. என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே பேசுறாங்க. அதே மாரி அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்ததுனால, இந்த பிரச்சனை எல்லாமே வந்து உண்டாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம விஜயும் வந்து சரி ஓகே நாளைக்கு தான் நியூரோ சர்ஜன் வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வெளியே அதாவது வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெண்பாவ வந்து அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்து, மறுபடியும் ஃபிக்ஸ் வந்து பயங்கரமா ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட ஆரம்பிச்சது. அதாவது இப்போ ஒரு டைம் வந்திருந்தா பிரச்சனை இல்ல. மறுபடியும் அடுத்தடுத்து உடனுடனே வருது அப்படின்னா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும். உடனடியா நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு வெண்பாவ காப்பாத்துற ஒரு வழிய பார்க்கணும். இல்ல அப்படின்னா வெண்பாவையே அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.